இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவிமா, ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? நான் வந்துட்டேம்மா. ஹாசினி தான் இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சிஸ்டர், சூர்யாவோட உயிரை தேடி தேடி அழைச்சிட்டு வரா போல இருக்குது. நீ வாய மூடு. சூர்யாவோட பாடிய மினிஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போய் எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கா. ஆமாமா, எடுத்துக்கிட்டு போயிட்டால. சாரி சிஸ்டர். துர்கா, இந்த பாலையும் பிஸ்கெட்டையும் சாப்பிட சொல்லு துர்கா. தேவிமா, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். சூர்யா அப்பா எங்க? ஏன் இன்னும் வரல? அவர் வந்துருவாரு. துர்காமா, சூர்யா வந்தது ஒரு ரகசியம் சொல்றேன். ஆமா துர்கா, சூர்யா எங்க? இன்னும் வரவே இல்ல. அது ஏதோ ஒரு முக்கியமான வேலையா சேலம் வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொன்னாரு. வந்துருவாரு. சிஸ்டர், அவன் மேல போனது தெரியாம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ, சூர்யா வர்றதுக்கு லேட் ஆகுமா? அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியாதே. நான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். தேவிமா, சூர்யா வந்துருவாரு. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. துர்காமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னன்னு சொன்னதானே தெரியும். ஸ்கூல்ல எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. என்ன தேவிமா, கிடைச்சிருக்குன்னு சொல்ற? ஒண்ணு கிடைச்சிருக்கான்னு சொல்லணும், இல்ல கிடைச்சிருக்கான்னு சொல்லணும். அந்த ஃப்ரெண்டு பாயா கேர்ளான்னு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன தேவிமா சொல்றீங்க? அந்த ஃப்ரெண்ட் உங்க கிளாஸ் தானே? எங்க கிளாஸ்ல இல்ல. அப்போ உங்க ஸ்கூலா? என் ஸ்கூலும் இல்ல, கிளாஸும் இல்ல. ஏய், ஸ்கூலும் இல்ல கிளாஸும் இல்லனா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஆமா, அவங்க பேர் என்ன? தெரியலையேம்மா, ஆனா பச்சையா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். தேவிமா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா, அது மட்டும் இல்ல, அந்த கிளி நான் சாப்பிட கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது. என் ஃப்ரெண்டு நைனி இருக்கால, அவ கொடுத்தா, ஆனா அதை சாப்பிடவே இல்ல. சிஸ்டர், வாண்டு கிளி கிளின்னு சொல்லுதே, ஒருவேளை அது சூர்யா கிளியா இருக்குமோ? கன்ஃபார்ம் அது சூர்யா தான். தேவி கிட்ட போய் தான் யாருன்னு சொல்ல அவன் ட்ரை பண்ணிருக்கான். நான் வச்சா மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. அந்த கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நாளைக்கு கண்டிப்பா வா, உனக்கும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். உடனே அது தலையாட்டுச்சு. அப்ப அது மாப்பிள்ளை கிளி தான். ஓ, பரவாயில்லையே, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கே. ஆமா.